ஓம் நமோ நாராயணாய. நாம இந்த பதிவுல மதுரகவி ஆழ்வார் பத்தி பார்க்க போறோம். வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குருகூர் ஏறு எங்கள் வாழ்வாம் என்றே துவம் மதுரகவியார் எம்மை ஆண்டவர் அவரே அரண். பாண்டிய நாட்டுல நம்மாழ்வார் அவதரித்த திருக்குருகூருக்கு பக்கத்துல இருக்க திவ்ய தேசம் திருக்கோளூர். இந்த திருக்கோளூர் தாமிரபரணி ஆற்றங்கரையில இருக்க ஒரு புண்ணிய தலம். இங்க இருக்கிற சுவாமியோட பெயர் வைத்தமாநிதி பெருமாள், தாயார் குமுதவள்ளி. இந்த திருக்கோளூர்ல ஈஸ்வர ஆண்டு சித்திரை மாசம் சித்திரை நட்சத்திரத்தன்னைக்கு மதுரகவி ஆழ்வார் பிறந்தார். இவரு நம்மாழ்வாருக்கு கொஞ்ச காலம் முன்னாடி பிறந்தவர். இவருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 9வது நூற்றாண்டு வரை. இவர் கருடாழ்வாரோட அம்சமா தோன்றியவர். இவர் நம்மாழ்வாரோட முக்கிய சீடர். சின்ன வயசுலேயே தமிழ்லையும் சமஸ்கிருதத்திலையும் புகழ்பெற்று விளங்கினார். கல்வி கேள்விகள்லையும் வேத சாஸ்திர ஆராய்ச்சியிலையும் ஈடு இணையற்ற புலமை பெற்றவர். கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழாஅர் எனின். இந்த குறளுக்கு ஏத்த மாதிரி தன்னோட கல்வியின் பயனா ஆண்டவனை தொழுறதே தன்னோட வேலையா மேற்கொண்டார். தன்னோட இளம் வயசுலேயே நாராயணனோட கோயில்களை தரிசிக்க வேண்டி யாத்திரைய மேற்கொண்டார். வடமதுரை, துவாரகை, பத்ரிகாசிரமம், நைமசாரண்யம், சாலக்கிராமம், இப்படி நிறைய திவ்ய தேசங்களை தரிசனம் பண்ணிட்டு கடைசியா ராமர் வாழ்ந்த அயோத்தியில வந்து ரொம்ப காலம் தங்கியிருந்தார். அவர் அயோத்தியில தங்கியிருந்தாலும் தினந்தோறும் தாம் பிறந்த ஊரான திருக்கோளூர்ல இருக்கிற பெருமாளை அவர் இருக்கிற திசையை நோக்கி வழிபடுறது அவரோட வழக்கம். அப்படி ஒரு நாள் அவர் வழிபட்டப்போ தென் திசையில ஒரு பேரொளி தோன்றி இருக்கிறத பார்த்தார். அந்த ஒளியை பார்த்து ஆச்சரியப்பட்டார். இது ஒரு தெய்வ பேரொளி, இத தரிசனம் பண்ணியே ஆகணும்னு ஒளி வந்த திசையில ரொம்ப நாள் பயணம் பண்ணி விந்திய மலைய வந்து சேர்ந்தார். அங்கிருந்து பார்த்தப்போ திருவேங்கடம் பக்கமா அந்த ஜோதி தெரிஞ்சது. பிறகு திருவேங்கடம் வந்து பார்த்தப்போ திருவரங்கம் பக்கமா ஜோதி தெரிஞ்சது. அங்க வேங்கடமுடையான தரிசனம் பண்ணிட்டு திருவரங்கம் வந்து சேர்ந்தாரு. அங்கிருந்து பார்த்தப்போதான் அந்த ஜோதி திருக்குருகூர்ல தெரிஞ்சது. அரங்க பெருமான சேவிச்சிட்டு திருக்குருகூருக்கு கிளம்பினார். திருக்குருகூர் வந்த ஆழ்வார் அந்த ஊர்ல இருந்தவங்க கிட்ட இந்த ஊர்ல ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேட்டார். அதுக்கு அவங்க, இந்த ஊர்ல இருக்க வைத்தமாநிதி பெருமாள் கோவிலுக்கு பக்கத்துல புளிய மரம் ஒன்று இருக்கு. அதுல 16 வருஷமா ஒரு மகான் மௌனமா யோக நித்திரை செஞ்சுட்டு இருக்காரு. அதுதான் இங்க விசேஷம்னு சொன்னாங்க. நேரா அந்த இடத்துக்கு போனார். அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர் காலில் விழுந்து வணங்கினார். அவரை கண் திறந்து பார்க்க வைக்கணும்னும் அவரோட பேசணும்னு ஆசைப்பட்டார். அதனால அவரை சுவாமின்னு கூப்பிட்டார். அவர் கண்ணை திறக்கல. பிறகு ஒரு கல்லை எடுத்து போட்டு ஒரு சின்ன சத்தத்தை எழுப்பினார். நம்மாழ்வார் மெல்ல கண்ணை திறந்தார். அவரை பார்த்ததும் மதுரகவி ஆழ்வாருக்கு பக்தி பரவசம் அதிகமாச்சு. அவர்கிட்ட பேச விரும்பினார். மதுரகவியார் நம்மாழ்வாரை பார்த்து ஒரு புதிர் போட்டார். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்ததை தின்று எங்கே கிடக்கும்னு கேட்க உடனே குழந்தையான நம்மாழ்வார் அத்ததை தின்று அங்கே கிடக்கும்னு சொன்னார். அதாவது இதோட பொருள் என்னன்னா, ஜடமா இருக்க நம்மோட உடம்புக்கு உள்ள ரொம்ப சின்ன அணுவா உயிர் தோன்றி இருக்குன்னா அந்த உயிர் எதை அனுபவிச்சு எங்க கிடக்கும்? இதுதான் மதுரகவியாழ்வார் கேட்ட கேள்வி. அத்ததை தின்று அங்கே கிடக்கும்னா
அந்த உடம்பு வினை பயனால அனுபவிக்கிற இன்ப துன்பங்களை, அதாவது பாவ புண்ணியங்களை அந்த உயிரும் அனுபவிச்சு அந்த உடலுக்கு உள்ளேயே அடங்கி இருக்கும். இதுதான் இதோட பொருள். இந்த பதில கேட்ட மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரோட தத்துவ ஞானத்தை பார்த்து ரொம்ப வியந்து போனார். இவர்தான் நம்ம குரு, இவருக்குத்தான் நாம தொண்டு செய்யணும், இதுதான் இறைவனோட திருவருள்னு நினைச்சு அவர் பாதங்கள்ல விழுந்து வணங்கினார். நம்மாழ்வாரும் மதுரகவி ஆழ்வார சீடரா ஏத்துக்கிட்டு தன்னோட பாடல்களை பட்டோலைப்படுத்தி எழுதி கொடுக்கும்படி கேட்டார். மதுரகவி ஆழ்வார் பெருமாள் மேல எந்த பாடலும் பாடல. அதுக்கு பதிலா அவர் தான் குருவான நம்மாழ்வார் மேல கண்ணினுன் சிறுதாம்புன்னு தொடங்குற 11 பாடல்களை பாடியிருக்கார். மதுரமான பாடல்களை பாடினதுனால இவருக்கு மதுரகவின்ற பெயர் வந்துச்சு. இனிமை மட்டும் இல்லாம இவரோட பாடல்கள் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இந்த திவ்ய பிரபந்தங்களை தொகுத்த நாதமுனிகள் ஒரு சமயம் கும்பகோணத்துல சாரங்கபாணி பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அந்த கோயிலுக்கு யாத்திரையா வந்த வைணவ அடியார்கள் சிலர் நம்மாழ்வாரோட பிரபந்தத்துல இருந்து ஆறாவமுதேன்ற பதிகத்தை பாடிட்டு இருந்தாங்க. அந்த பதிகத்தோட இறுதி பாசுரத்துல 1000த்துள் இவை 10ம்னு ஒரு அடி வருது. இதுக்கு 1000 பாசுரங்கள்ல இந்த 10 பாசுரங்கள் உள்ளனன்னு பொருள். அந்த 10 பாசுரங்களை கேட்ட நாதமுனிகள் மீதி இருக்க 999 பாசுரங்களையும் தெரிஞ்சுக்க விரும்பினார். அதை பத்தி அந்த வைணவர்களிடமே கேட்டாரு. அதுக்கு அந்த அடியார்கள் தங்களுக்கு 10 பாசுரம்தான் தெரியும்னும் வேற எதுவும் தெரியாதுன்னு சொன்னாங்க. இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்மாழ்வாரோட அவதார தலமான ஆழ்வார் திருநகரிக்கு போனா மீதி இருக்கிற பாசுரங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னாங்க. அதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட நாதமுனிகள் ஆழ்வார் திருநகரிக்கு போனார். அங்க பராங்குசதாசர்ன்ற பெரியவரை சந்திச்சு அந்த பெரியவர் மதுரகவி ஆழ்வார் அருளிய கண்ணினுன் சிறுதாம்புன்ற பிரபந்தத்தை அவர்கிட்ட கொடுத்து 1200 முறை இத பாராயணம் பண்ணா நம்மாழ்வார் காட்சி கொடுப்பார், அவர்கிட்டயே இத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அத அவர்கிட்ட கொடுத்தார். நாதமுனிகளும் நம்மாழ்வார் யோகத்துல இருந்த அந்த புளிய மரத்தடியிலேயே உட்கார்ந்து 1200 முறை அந்த பாடல்களை பக்தியோட பாராயணம் பண்ணார். அதோட பலனா நம்மாழ்வாரோட தரிசனம் அவருக்கு கிடைச்சது. நம்மாழ்வார் அவர் எழுதின 1000 பாசுரங்களோட மற்ற ஆழ்வார்களோட பாசுரங்களையும் சேர்த்து 4000 திவ்ய பிரபந்தத்தை நாதமுனிகளுக்கு அருளி செய்தார். இப்படித்தான் நமக்கு 4000 திவ்ய பிரபந்தங்கள் கிடைச்சது. இதுக்கு காரணம் மதுரகவி ஆழ்வாரோட சக்தி வாய்ந்த பாடல்கள் தான். நம்மாழ்வார் பரமபதம் அடைஞ்ச பிறகு அவரோட பிரிவாற்றாமையால துடித்த மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு தனியா விக்கிரகம் அமைச்சு திருவிழா நடத்தி அவரோட பிரபந்தங்களையே பாடி அவரையே தெய்வமா வழிபட்டுட்டு வந்தார். அவரோட பாசுரங்களை நாடெங்கும் பரப்புனார். இந்த நிலையில இந்த மதுரகவி ஆழ்வார் மேல பொறாமைப்பட்ட மற்ற புலவர்கள் அவர்கிட்ட வாதம் செய்ய ஆரம்பிச்சாங்க. நீர் வணங்கும் நம்மாழ்வார் தெய்வம் அல்லவே, அவர் பாடிய பாடல்கள் தமிழ் சங்கத்திலா அரங்கேறின, வேதம் செய்த தமிழ் மாறன் என்று அவரை எப்படி புகழ்ந்து கூறினீர்? இப்படியாக கேள்வி கேட்க தொடங்கினாங்க. ஒருவேளை சங்கப்பலகை ஆழ்வார் பாசுரங்களை ஏத்துக்கிட்டா நாங்க ஒத்துக்கிறோம்னு சொன்னாங்க. அதுக்கு மதுரகவியார், நீங்க சொல்றது எல்லாம் சரிதான், ஆனா அவர் இப்ப உயிரோட இல்லாததுனால சங்கப்பலகையில ஏற முடியாது. அதனால அவர் அருளிய திருவாய்மொழியில இருந்து ஒரே ஒரு தொடரை தரேன். அதுக்கு
அந்த பலகை இடம் கொடுத்தா அது அவரையும் அவரோட பாடல்களையும் ஏற்றுக்கொண்டதா அர்த்தம் என்றார். இதை மற்ற புலவர்களும் ஏத்துக்கிட்டாங்க. அதாவது இந்த சங்க பலகைன்றது ஒரு அதிசயமான பலகை. அது பொற்றாமரை குளத்துல மிதந்துட்டு இருக்கும். அதுல புலவர்கள் உட்காருவாங்க. புலவர்கள் எழுதின நூல்கள்ல சொல் குற்றம் பொருள் குற்றம் ஏதாவது இருந்தா அவங்கள அந்த குளத்துல தள்ளிடும். அந்த பலகையில ஒரே நேரத்துல நிறைய பேரை ஏத்தலாம். எவ்வளவு பேர் ஏறினாலும் அவங்களுக்கு அந்த பலகை இடம் கொடுக்கும். அப்ப வாதுக்கு வந்த 300 புலவர்கள் அந்த பலகையில ஏறினாங்க. அப்புறம் மதுரகவியார் கொடுத்த கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே என்ற தொடரை மட்டும் பலகையில் வச்சாங்க. அந்த பலகை அந்த 300 புலவர்களையும் தண்ணியில தள்ளிட்டு அந்த ஒரு ஓலையை மட்டும் தாங்கிக்கிட்டு மிதந்தது. இதை பார்த்த சங்க புலவர்கள் நம்மாழ்வாரோட பாடல்களை மனசார ஏத்துக்கிட்டாங்க. தங்களோட தவறுக்கு மதுரகவியார்கிட்ட மன்னிப்பும் கேட்டாங்க. இப்படி மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரோட பாடல்களை சங்க பலகையில ஏத்துனது மட்டும் இல்லாம அவரோட பாடல்களை நாடெல்லாம் சுத்தி பரவச் செய்தாரு. இப்படி அவர் நாடெல்லாம் சுத்தி மறுபடியும் ஆழ்வார் திருநகரிய அடைஞ்சாரு. நெடுங்காலம் தன்னோட குருநாதர் அவதரிச்ச ஆழ்வார் திருநகரிலேயே வாழ்ந்து கடைசியில சுவாமியோட பரமபதத்தை அடைஞ்சாரு. மதுரகவி ஆழ்வார் பத்தி அப்பிள்ளை அடிகளார் பாடின பாடலை பத்தி பார்ப்போம். சித்திரையில் சித்திரை நாள் சிறக்க வந்தோன் வாழியே, திருக்கோளூர் அவதரித்த செல்வனார் வாழியே, உத்தரகங்கா தீர்த்து உயர்த்தவத்தோன் வாழியே, ஒளிக்கதிரோன் தெற்குதிக்க உகந்து வந்தோன் வாழியே, பக்தியோடு 11 பாடினோன் வாழியே, பராங்குசனே பரன் என்று பற்றினோன் வாழியே, மத்திமாம் பரம்பொருளை வாழ்வித்தான் வாழியே, வரகவி திருவடிகள் வாழி வாழி வாழியே. இவ்வளோ சிறப்பு கொண்ட மதுரகவி ஆழ்வார நாமளும் போற்றி வணங்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.